தூத்துக்குடி அருகே தோட்ட தொழிலாளி ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் உடலை வாங்க மறுத்து தெரிவித்து உறவினர்கள் போராட்டம் நடத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ள கோட்டைக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் சந்திரசேகர். நட்டாத்தி பகுதியில் உள்ள அருண் என்பவருக்கு சொந்தமான 20 ஏக்கர் தோட்டத்தில் சுமார் 25 ஆண்டுகளுக்கும் மேலாக வேலை பார்த்து வந்திருக்கிறார். இந்நிலையில் தோட்டத்தின் மேலாளராக பணிபுரிந்து வந்த பார்த்தசாரதி தோட்டத்தில் உள்ள ஆடு மாடுகளை திருடி விற்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து உரிமையாளரிடம் தெரிவிக்க இருப்பதாக சந்திரசேகர் கூறியதாகவும் இதனால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில் தலை மற்றும் முகம் உள்ளிட்ட பகுதிகளில் வெட்டு காயங்களுடன் சந்திரசேகர் மர்மமான முறையில் தோட்டத்திற்குள் சடலமாக கிடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதன் பின்னணி குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் தோட்ட மேலாளர் பார்த்தசாரதி தான் சந்திரசேகரை கொன்றதாகவும் அவரை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் எனவும் கூறி சந்திரசேகரின் உறவினர்கள் போராட்டம் நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது. அவன் பக்கத்தில் உள்ள நட்டாத்தி தோட்டத்தில் 30 வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த இடத்துல உள்ள மேலாளர் பார்த்தசாரதி இவன் மேலே எப்பவுமே ஒரு முன்விரோதத்தோடைய பார்வையில் இருந்தான். அவன் ஆடு மாடு திருடி வைக்கிறதை இவன் கண்டிச்சதுனால இவன் இருந்தால் நமக்கு ஆபத்துன்னு சொல்லி ஆளை வச்சு தீர்த்து கட்டிட்டான். ஐயா, இதுக்கு நியாயமான தீர்ப்பு கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் போராட்டம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம். பாடியை நாங்கள் வாங்க தயாராக இல்லை. எங்களுக்கு நேர்மை நீதி இப்போ கிடைக்காத வரைக்கும் பாடியை வாங்க மாட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.